தமிழாக்கள் உங்களுக்காக ஒரு பாட்டுண்டு. கள்ளுக்கு கருவாடு தவறணைக்கு நீ நாடு கோஆபரேஷன் சொன்னதுங்க. பியர் அடிச்சாலும் வரியாகும் கள்ளுக்கும் வரியாகும் மிக்சிங்கே தேவையில்லை. அண்ணன் காந்தி குடிச்சதெல்லாம் இங்கிலாந்துக்காரண்ட விஸ்கி தானுங்க. அண்ணாமலை நான் குடிப்பதெல்லாம் பாலை போல கள்ளு தானுங்க. கள்ள இறக்கி குடிக்கணுமே அட கழுத போல கதறணுமே வந்தேன்டா குடிகார. தம்பி டேய் என்ன செய்கிறாய்? அண்ணே டிக்டாக் அண்ணே. அது தெரியுது, கேமரா முன்னுக்கு வச்சிருக்கேன் எனக்கு தெரியுது. என்ன பாட்டு பாடுறாய்? அண்ணாமலை பாட்டு தெரியா உங்களுக்கு? அண்ணாமலை பாட்டு எனக்கு தெரியும். நீ என்ன பாட்டு பாடிக்கின்றிருக்காய்? அதுதான் அண்ணே கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி பாடுறேன். அது இவ்வளோ கருத்தான பாட்டுகள். அது அந்த பாட்டை நீ பாடலாம், அது நல்லா தானே இருக்கும். கேட்குறீங்க அண்ணே, அதே திருப்பி பாடினா என்னண்ணே இருக்குது? மாற்றி வித்தியாசமாக பாடணும். அப்போதானே ட்ரெண்ட் ஆகும். டிக்டாக்லாம் பறக்க தெரியுமா? வியூஸ் எல்லாம் அள்ளி எறியும். சரி, நல்ல விஷயம் தான். நீ பாடுறாய் நான் பாராட்டுறேன். ஆனால் கருத்தாக பாடுங்களேன். சமூகத்துக்கு கருத்து சொல்ல பாட்டீங்கன்னா என்ன சிரிக்கிறேன் கேட்காம போப்பாங்க. இப்போ அது கருத்து சொல்லி யாராவது கேட்பாங்களா? இப்படி தான் வித்தியாசமாக லூசுத்தனமாக சேர்த்தானப்பா கேட்பாங்க. அண்ணே இப்போ என்ன கருத்து சொல்கிறலாம் கேட்க மாட்டாங்க, காலை வர்றதான் கேட்பாங்க. கருத்து சொன்னோன்னு சொன்னால் இப்போ பூமரன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு அன்ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் எடுத்துருக்கா ஃபாலோவர்ஸை? எத்தனை ஃபாலோவர்ஸ் தெரியுமா டிக்டாக்ல? கருத்து சொல்கிறவங்க இப்படி தான் காணா போகிறான் பூமரன் ஒரு வார்த்தையில். இப்படியே நாசமாக போங்க டிக்டாக் செஞ்சு நீங்களும். தமிழாக்கள் ஒருக்கா நீங்கள் சொல்லுங்கள், ஒருக்கா இவர் சொல்லிட்டு போனது சரியா பிள்ளையாண்டதை கொமெண்டில் ஒருக்கா சொல்லுங்கள். சரியா தமிழாக்கள்?